இட்ஸ் கம் அ ட்ரிக்கி பார்ட். இவரை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அவர் கோர் மேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் மைண்ட் வரும்போதே அவர் கோர் அந்த மைண்ட் செட்லேயே தான் வருவாங்க. த மொமெண்ட் ஹி ரீட்ஸ் த அட்டண்டன்ஸ், கிளாஸ் கோஸ் இன் டு த பின் ட்ராப் சைலண்ட். Soft but strong, but really cool, sir. A bag of surprises in our very own SMK, sir. Please. Respected Principal, Dr. Xavier, respected professors on the dais, professors sitting before me, my dear friends and non-teaching fraternity, good afternoon to one and all. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். இந்த வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு 2 ரீசன். முதல் ரீசன் நான் ஜஸ்ட் டேரக்டாக எதுவுமே நான் சொல்லிட மாட்டேன், கொஞ்சம் அப்படி சுற்றி தான் வருவேன். பட் என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு பேசுறது நிறைய பேர் மேக்ஸில் சொல்லுவாங்க, சார் மேக்ஸ் படித்தவங்கலாம் ஸ்டேஜில் பேச மாட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, பேசுவேன், முடிக்கிறதுல தான் கொஞ்சம் பிரச்சனை. பார்த்து நான் சேர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். ஜென்ரலாக இப்போ என்னோட ஹெட்ஷிப்பில் என்னாச்சுன்னா, முன்னாடிலாம் இப்போ சார் சொன்னாங்க டூருக்கு போனாங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லாம் நீங்கள் போகலாம். பட் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டாங்க, யாரும் டூருக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது, டூருக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகணும்னா ஜேடிசிகிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு. பட் மாணவர்கள்ட்ட அதை நாங்கள் சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடும். சரி நீங்கள் டூர் ப்ரோக்ராம்லாம் போட்டு வாங்க, ஒரு கம்ப்ளீட் ரைட்டப்போட வாங்க, இஃப் இட் இஸ் ஓகே நான் டேக் நெசசரி ஸ்டெப்ஸ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் ஜேடிசி அப்படின்னு சொல்லுவேன். பட் என்ன ஆகும்னா, நான் பர்மிஷன் என்கிட்ட வாங்குற வரைக்கும் அவங்க ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. போய் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும்போது அங்கே தான் இழுவேன். ஒரு ஸ்டூடெண்ட் நான் கொடைக்கானல் போகணுவாங்க, ஒருத்தங்க பழனிக்கு போகணுவாங்க, ஒருத்தங்க திருச்செந்தூர் போகணுவாங்க, தென் இவ்வளோ அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணுவாங்க. ஸோ இன்வேரியபிளி ஒரு 80% ஃபெயிலியர் தான். அப்போ என்ன, அது ஃபெயிலியர் ஆனாலுமே, எனக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலுமே, இது நம்ம ஒரு சேஃப் ஜோன். இப்போ இந்த டூர் கலெக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம். பட் இந்த ஒரு சின்ன ஒரு டூர் போகிற ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே மாணவர்களால் முடியாத ஒரு பட்சத்தில், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த நீங்க வேறு வேறு ஊர்ல இருக்கிற வேறு வேறு நாட்டில் இருக்கிற மாணவர்களை ஒருங்கிணைச்சு, நாங்களும் வேறு வேறு ஊர்ல இருக்கிற பேராசிரியர்களை ஒருங்கிணைச்சு இந்த ஒரு நிகழ்வை நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்க பாருங்க. Hats off to you. That's going to be point number 1. Point number 2, ஜெனரலா ஒரு ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு டிபேட் தீபாவளி செலிப்ரேஷன்ல யார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு ஒரு டிபேட். ஸோ ஒரு சாரார் என்ன பேசுனாங்கன்னா, அந்த குழந்தைகள் தான் தீபாவளியில செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு சாரார் என்ன பண்ணாங்கன்னா, இல்ல இல்ல பெற்றோர்கள் தான் தீபாவளியை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த டிபேட்ல நான் அந்த டிபேட்டை பத்தி ஃபுல்லா பேசணும்னா டைம் ஆயிடும். அதுல பேராசிரியர் புலவர் சண்முக சுந்தரம் ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, சாருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு, அந்த வெயிலோட இப்பதான் வெயில் காலம் இல்லையா, அந்த வெயில் காலத்தோட சூடு உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா வெயில் நேரம் நம்ம மேலதான் அடிக்குது. அந்த வெயிலோட சூடை நம்ம பொறுத்துக்கிறோம், கஷ்டமா தான் இருக்கு, பொறுத்துக்கிறோம். பட் அந்த வெயில் தரையில உளுந்து தரையில இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க, அதை நடக்கும் போது நம்மளால பொறுக்க முடியும். இப்ப கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஓடுறோம். ஸோ இது மாதிரி தான் என்னதுன்னா, அந்த நேரம் சந்தோஷத்தை பெறுறது மாணவ அது என்னது குழந்தைகள் அந்த வெயிலோட உணவுகள். பேரண்ட்ஸ் என்ன இருக்காங்க, அந்த நேரம் உணர மாட்டாங்க. அந்த பிள்ளைங்கள் அந்த சந்தோஷத்தை உணர்ந்து அவங்க வெளிப்படுத்துற சந்தோஷத்தினால நாங்க ஒரு சந்தோஷம் அடையிறோம் பாருங்க. ஸோ அந்த சந்தோஷம் தான் அதிகமான சந்தோஷம் அப்படின்ட்டோம். ஓகேவா? ஸோ இதுல என்னாச்சுன்னா, இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, உண்மையில நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராம் எல்லாமே நாங்கள் இப்போ தெரியும், நான் காலையில் 4:45 என்னோட ஊர்லேருந்து நான் கிளம்பி வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு இப்போ ஐயா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னார், சர்டன் பீரியட் நான் பதிவாளராக இருந்திருக்கேன்.
அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரூம் ஃபுல்லாக ஃபைல்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒரு நாளைக்கு 2000 கையெழுத்து போடும். இது வந்து சிக்னேச்சர் மட்டும் இல்லை, இதை தவிர அடிஷ்னல் ஒர்க். இப்போ இது மாதிரி மீட்டிங்க்கு திடீர்னு இன்வைட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஒர்க்கு வால்யூம் இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் 1990 வந்து ஐ ஸ்டார்ட் மை கெரியர் இன் பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கெட் டுகெதர் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ 1990 பார்த்தீங்கன்னா அப்புறம் 2015 ஐ வாஸ் தேர் இன் தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க வந்து என்னை இன்வைட் பண்ணாங்க. டு பி மோர் ஃப்ராங்க், அந்த என்னால் அந்த சீட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாது. பட் இருந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து இன்வைட் பண்ணதுனால, ஸோ என்கிட்ட எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்கு, மாணவர்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாலும் எப்படியாவது கலந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் அந்த அவ்வளோ வேலையை விட்டுட்டு என்னோட டிரைவரை கூப்பிட்டுட்டு நான் நேராக போய் 1990 பேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணேன். அடுத்த 1991 அந்த பேட்சோட ப்ரோக்ராம். அப்போ நான் வந்து யூனிவர்சிட்டியில ரிலீவ் ஆகிறேன். அதில் என்ன ஒரு ஐரனினா, என்னைக்கு நான் ரிலீவ் ஆகிறேனோ அன்னைக்கு தான் அவங்க ரீயூனியன் வச்சிருந்தாங்க. ஸோ நான் அன்னைக்கும் விடலை. காலையில் 10:30 மணிக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா எனக்கு 12 மணிக்கு எனக்கு ரிலீவிங் ஆர்டர், நான் அங்கேருந்து வெளியில் வரணும். ஸோ 10 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு 11 மணிக்கெல்லாம் நான் வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு சென்ட் ஆஃப் மீட்டிங். ஸோ எனக்கு அதை அட்டன் பண்ணிட்டு நான் வெளியில் வந்தேன். ஸோ இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறது உண்மையிலே ரியலி இட் இஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 வருட காலங்கள் உங்களுக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. யூ செரிஷ் யுவர் மெமரிஸ். நாங்கள் 25 ஆண்டுகள் இங்கே, ஐயாலாம் 30 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கோம். இல்லை இவ்வளோ வருஷங்கள் இந்த இந்த மெஜரா காலேஜுங்கிறது நான் பல அக்கேஷன் சொல்லியிருக்கேன், இது ஒரு புண்ணிய பூமி இல்லையா? இங்கே வந்து யார் வேலை பார்த்தாலும் சரி, யார் படித்தாலும் சரி, மெஜரா காலேஜ் அப்படியே போய் அவங்க பிளட்ல கலந்துரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துருக்கேன், சந்தோஷமா இருக்கு. இந்த மாணவர்கள்லாம் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்தபோது இந்த குழந்தை மூஞ்சி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்போனோட ஒரு அமைப்பு. உங்க குழந்தைங்க அந்த இதோட இருக்கிறாங்க. சந்தோஷமான நிகழ்வு. ஒரே ஒரு விஷயம், அதை சொன்ன நிறுத்துறது தான் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ட்டு. இப்போ எல்லாரும் சொல்லும் போது நாங்கள் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர்ஸ், நாங்கள் ஆல்மோஸ்ட் 4 ப்ரொஃபஸர்ஸுங்க ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர்ஸ்னு. அந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் திங், அஃபிஷியல் டேர்ம் ஐ கேன் சே ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர்னு. Strictly speaking, I think all the professors will agree with me. We are retiring professor. So, எங்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது லீனியர் ஒன். என்ன காரணம்னா, அந்த 1990 அந்த மாணவர்கள் போய் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல, 25 வருஷம் கழிச்சு நான் போய் பார்த்தேன்ல. ஸோ அன்னைக்கு தான் அந்த மாணவர்களோட ரிட்டையர்மெண்ட் எனக்கு. ஏன்னா நான் எடுத்த மாணவர்கள், நான் இங்க வேலைக்கு போயிட்டேன், அங்க வேலைக்கு போயிட்டேன், அந்த வேலைக்குள்ள போயிட்டேன்னு சொல்லும் போது தான் ஐ ஹவ் டன் மை ஜாப் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஓகேவா? இப்ப 2002 பேட்சுக்கு நான் ரிட்டையர் ஆயிருக்கிறேன். இன்னும் 2024 மாணவர்களோட ரிட்டையர்மெண்ட் நான் உசுரோட இருந்தேன்னா பாப்பேன்னு தெரியல, பட் எனக்கு இருக்கு. ஓகே, ஸோ ரிட்டையர்மெண்ட் இஸ் நாட் வாட் இஸ் தட், இட்ஸ் a one-day process, it's a linear process for us. ஸோ நாங்கள் வந்து இது வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ எங்களோட ஜாப் முடிஞ்சிருச்சாங்கிறது இந்த ஃபங்க்ஷன்லேருந்து அங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஓகே, ஒரே ஒரு விஷயம், ஒரே வார்த்தை தான், ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னது தான் நான் உங்கள்கிட்ட திருப்பி சொல்கிறேன். லிவ் த லைஃப் யூ லவ், லவ் த லைஃப் யூ லிவ். ஸோ இதுதான். ஸோ லைஃப்ங்கிறது டோன்ட் கம்பேர், இட் இஸ் யுவர் ஓன் லைஃப். ஸோ உங்களோட பாதையை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பயணிச்சுட்டு இருங்க. யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.